வணக்கம் அவரகம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ரவுடி மணிகண்டன் என்பவர். இவர் மீது கொலை உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் உள்ளது. திருட்டு வழக்கில் தீவட்டிப்பட்டி போலீசார் இவரை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இவர் சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மணிகண்டனை சேலம் 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர். பின்னர் அவரை சிறை பாதுகாப்புடன் அதிகாரிகளுடன் சிறையில் நுழைவாயில் பகுதியில் கொண்டு வந்து அடைக்க வந்த பொழுது நுழைவாயில் பகுதியில் அவரை சோதனை மேற்கொண்டனர். அவரது ஆடைகளை நன்றாக சோதனை செய்து பார்த்த பொழுது எதுவும் சிக்கவில்லை. இதனையடுத்து அவர் மீது மெட்டல் டிடெக்டர் கருவி கொண்டு சோதித்தனர். அப்பொழுது கருவியில் சத்தம் வந்தது. எதுவுமே இல்லாத நிலையில் எப்படி கருவி ஒலி எழுப்புகிறது என்று சந்தேகமடைந்த வார்டன்கள் பின்பக்கம் ஆசனவாய் வழியாக மறைத்து கொண்டு வந்தாயா என விசாரணை நடத்தினர். தொடர் விசாரணையில் செல்போன் கஞ்சாவை ஆசனவாய் வழியாக பதுக்கி வைத்து எடுத்து வந்ததை மணிகண்டன் கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை கழிவறைக்கு அழைத்து சென்று வழக்கமான முறையில் கஞ்சா பொட்டலத்தை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் வெளியே வரதால் அவர் உடனடியாக கைதி அலற சத்தம் அதிகமானது. வலியால் துடித்தார். இதனையடுத்து கைதி மணிகண்டனை சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பின்னர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது டேப் சுற்றிய 3 உருண்டைகள் இருந்தது தெரிந்தது. பின்னர் இனிமா கொடுத்து வெளியே எடுத்தனர். இதில் செல்போன் மற்றும் 45 கிராம் கஞ்சா இருந்தது. தொடர்ந்து சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது அயன் திரைப்பட பாணியில் சிறைக்குள் கைதி கஞ்சா மற்றும் செல்போன் மறைத்து வைத்து கொண்டு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அஸ்தம்பட்டி காவல்துறையினர் யாருக்கு இந்த கஞ்சா கொண்டு வரப்பட்டது, செல்போன் யாருக்கு வழங்க எடுத்து வரப்பட்டது என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் சிறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.